தமிழை போற்றி. அதிமுகவிலேயே 1008 பிரச்சனை இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு, அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் போதலை, வக்கு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் வழக்கை போட்டு சின்னத்தை, ரெட்டலை சின்னத்தை யார் முடிவு பண்ணணும்னு தேர்தல் ஆணையந்தே முடிவு பண்ணணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லி விட்டுருச்சு. அதுக்கு என்ன செய்யணும்னு பயந்து நடிங்கிட்டு இருக்காருங்க அதிமுகவில் எடப்பாடி அண்ணன், கேபி முனிசாமி, செங்கோட்டையன் என்னென்னு எல்லா பக்கமும் ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது. இல்லை செங்கோட்டையன் வேறு இபிஎஸ் படத்தை போடுறீங்க, ஜெயலலிதா படத்தை ஏன் போடலை, எம்ஜிஆர் படத்தை ஏன் போடலன்னு அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மத்திய அரசு பாஜக அரசாக குறை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அவங்கதே இதுக்கெல்லாம் காரணம், அதுக்கு காரணம், இதுக்கு காரணம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக இப்போ எதில் நிற்கிறாங்கன்னா, டிவிகே விஜய், நம்ம தளபதி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்தால் கூட்டம் கொடுது, ரசிகர்கள் குட்டி பசங்க, ஸ்கூல் படிக்கிறோம், கல்லூரி படிக்கிற பசங்க விஜய் ரசிகராக இருக்காங்க. அவரை பார்க்க சினிமா நடிகர் அப்படிங்கிற இதில் அவங்க ரசிகருங்கிறது தொண்டருங்கிறதுல பெருங்கூட்டமாக கூடுது. பார்க்க விஜயை பார்க்க பெருங்கூட்டம் கூடுறதுனால அதை பாதுகாப்பு கருதி மாநில அரசு விஜயை எதிரியாகவும் வேற ஆளாக பார்க்குறனால அந்த பிரச்சனையை, ஆனால் இதை வச்சே விஜயை முடக்கலாம், ஏதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஏதாவது இதுனா இருந்தால் முடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த உரிய பாதுகாப்பு தராமல் இருக்காங்க. இதனால் மத்திய அரசு என்ன செஞ்சுருக்காங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு தந்திருக்காங்க. இதே உண்மை. ஏதாவது கூட்டம் கூடுது, ஏதாவது அசம்பாவிதம் ஆகிடக்கூடாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே விஜய் ரசிகர்லாம் விடாமுயற்சி படம் நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க ஒருவங்க குலவரில் இவங்க கிண்டல் பண்ணால் அவங்க குலவரில் இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் ஊரை இவங்க மேலே. இதனாலே மத்திய அரசு இதுக்காக செஞ்சுச்சா, இல்லை திமுக உடன்பிறப்பு கோபத்தில் இருக்காங்கன்னா அதுக்காக செஞ்சா, இல்லை நாம் தமிழர் கட்சி ஓட்டு பூரா த்ரூவாக 80% ஓட்டு விஜய்க்கு போகுது. அதனால் அவங்க கோவப்பட்டாங்களா, எதுவும் செய்ய போகிறாங்களாங்கிற பயத்தில் மத்திய அரசு ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்கு. ஒரு 8 பேருங்க, 8லேருந்து 11 பேருக்குள்ளே காவல்துறை அதிகாரிகள் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க. இதை கேபி முனிசாமி, முன்னாள் அமைச்சர் அதிமுக என்ன சொல்கிறாரு, விஜயை பயமுறுத்தி கூட்டணி சேர்க்கறதுக்காக இந்த மத்திய அரசு பாதுகாப்பை கொடுத்துருக்கு, இல்லை அவரை கூட்டணி வைக்கிறதுக்காக, இல்லைன்னா பயமுறுத்துறதுக்காக உளவுத்துறை மூலம் விஜய் என்ன பேசுகிறாரு, இது பண்ணுறாரு, என்ன அவர் நடவடிக்கை என்னன்னு காவல்துறை மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்காக மத்திய அரசு இப்படி செஞ்சுருக்குங்கிறாரு. எங்கள் விஜயெல்லாம் விஜயை கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை அதிகாரி தம்பியை சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் ரசிகருக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. இதுக்கு உளவுத்துறை வச்சு அதுக்கு சிஆர்பிஎஃப் வீரர்களை பாதுகாப்பு போட்டு அதை கண்டுபிடிக்கணுமா? இப்படிலாம் கேபி முனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன முனிசாமி, என்ன ஓம் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்குண்ணே, செங்கோட்டையை எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் வாட்டுக்கு நாளைக்கு அண்ணாமலை பார்த்து சேர்ந்துட போகிறாருண்ணே. அது ஒரு இருக்குது. இப்போ எடப்பாடி சின்ன வர கிடைக்காம போகுது, தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண சொல்லிட்டாங்க உயர்நீதிமன்றம். இந்த நேரத்தில் நீ வாட்டுக்கு வாயை விட்டுக்கிட்டு இருந்தா இது ஒரு பிரச்சனையாக போகுதுண்ணே. அவங்க கட்சிக்கு கட்சியை எப்படி காப்பாற்றுறது, ரெட்டலை சின்னத்தை எப்படி வாங்குறது அப்படி யோசிக்கிற விட்டு போட்டு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தது மத்திய அரசு காரணம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. ஏற்கனவே ராஜன் செல்லப்பா, முன்னாள் அதிமுக நிர்வாகி, அவர் என்ன சொல்லியிருக்காரு, 6 மாதம் ஓபிஎஸ் உங்களை அதிமுகவில் சேர்த்துக்கிறோம், எடப்பாடி அண்ணன்ட்ட நானே பேசுகிறேன், 6 மாதம் மட்டும் பொறுத்துக்கங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுவும் என்னென்னா, அந்த 6 மாதம் அமைதியாக இருக்கணுமா, வாயை திறக்கக்கூடாதான், நீதிமன்றத்து பக்கமே போகக்கூடாதான். ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிட்டு சின்னத்தை அதுவும் முடக்கி விட்ருவாப்புல, உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் மொத்தத்துக்கு வேஸ்ட்டாக போயிடும். சின்ன இல்லைன்னா அவ்வளோதான். ரெட்டலைக்கு இதே ஓட்டு, எடப்பாடிக்கு ஓட்டு இல்லை, கேபி முனுசாமிக்கு ஓட்டு இல்லை, செங்கோட்டையனுக்கு ஓட்டு இல்லை, அண்ணன் மெயின் ரோடு ஜெயக்குமாரனுக்கு ஓட்டு இல்லை, ரெட்டலைக்குதே ஓட்டு. அந்த ரெட்டலை சின்னம் போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பயந்துக்கிட்டு 6 மாதம் பேசாமல் இருங்க, நீதிமன்றம் போகாதீங்க, எப்படியா நான் சின்னத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ராஜன் செல்லப்பா அவர் வேற தூது விட்றாரு. என்ன வேணால் நடக்கட்டும், எப்படி வேணால் போகட்டும், அதிமுக அவ்வளோதான். நீ அண்ணாமலை தான், அதிமுகங்களா அண்ணாமலை நோக்கி பாஜகவில் சேர போகிறாங்க. அது எழுதப்படாத நியதி ஆகிப்போச்சு. கூடிய சீக்கிரம் கொங்கு மண்டலத்திலிருந்தும் தென் மாவட்டத்திலிருந்து ஒரு முக்கிய நிர்வாகிகள், பல நிர்வாகிகள், எக்ஸ் அமைச்சர்கள்லாம் போய் சேர போகிறதா தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருங்க. கட்சியை வளர்க்குறது எப்படின்னு பாருங்கள். திமுக எவ்வளோ வலுவாக இருக்காங்க, அந்தளவுக்கு எப்படியாவது கட்சியை வளர்க்க பாருங்கள். அதை விட்டு வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்காதிங்கண்ணே. முனுசாமி அண்ணே, உங்கள் வயசுக்கு உங்கள் அனுபவத்துக்கு இதெல்லாம் வெட்டி பேச்சுனே, இப்படிலாம் பேசாதீங்கண்ணே.